நாங்க இன்றைக்கு நினைக்கிறோம் உலகத்தை படிச்சா தீன் வராது, தீன படிச்சா உலகம் வராது. அதுதானே சில வாப்பமார் டிசம்பர்ல யோசிக்கிற புள்ளையோட ஹாலாத் என்ன, ஸ்கூல்ல ஆக மோசமா போனா கொட பேரு மதரசால போறேன். துன்யா வரலாற்றி தான் அவனுக்கு தீன். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, நல்லா விளங்குங்க. எப்ப நாங்க தீன் இல்லாம துன்யாவை கொடுத்தால் அதால கண்ணீர் தான் வடியும். படிப்பால மட்டும் சமூகம் முன்னேறாது. நல்லா விளங்கிக்கோங்க. தீன் இல்லாம எல்லாரும் நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் படிச்சுட்டா நல்ல சமூகம் உண்டாகும், படிச்சுட்டா நாட்டில வளங்கள் உண்டாகும், படிச்சுட்டா குடும்பத்தை நல்லா வச்சு பாதுகாப்பான். இல்ல, அந்த படிப்போட இஸ்லாமும் வரணும். இஸ்லாம் இல்லாம படிப்பை கொடுத்தீங்க, அழிவு தான் வரணும். ஒரு நெகட்டிவ் சைட காட்டுறது. உலகத்துல இதுவரைக்கும் செய்யப்பட்ட ஆக பெரிய அணுவாயுதம் பாதிக்கப்பட்டதுல ஆக பெரிய அணுவாயுதம் லிட்டில் பாய். ஹிரோஷிமால போடப்பட்ட அணுகுண்டு லட்சக்கணக்கான மக்களை கொலை செஞ்சுச்சு. இந்த மக்களை அழிக்கிற அணுகுண்டு செஞ்சது படிச்சவனா படிக்காதவனா? இன்றைக்கு கிட்னி களவெடுக்கிறாங்க, படிச்சவனா படிக்காதவனா? சிக் பாக்கெட் அடிக்கிறது இல்ல, இப்ப பேருச்சு. டிசம்பர் மாசமாவின ஹேக்கர் இன்டர்நெட்ல சைபர் போலீஸ் வந்திருக்கு. சைபர் போலீஸ் இன்டர்நெட்ல களவெடுக்கிறாங்க. ஹேக்கிங் படிச்சவனா படிக்காதவனா? உலகத்தில் ஆக அதிகமான மனிதர்களை கொலை செய்த மெஷின் AK-47 இரண்டாவது வேர்ல்ட் வார்ல இன்றைக்கு பாதிக்கப்படுது. சக்சஸ்ஃபுல் மெஷின் கன். இந்த மெஷின் கன்னை செஞ்சது படிச்சவனா படிக்காதவனா? கண்ணியத்துக்குரிய கணவான்களே, படிச்சா சமூகம் பாதுகாக்கப்படும், படிச்சால் மட்டும் பாதுகாக்கப்படும் என்றால் இன்றைக்குள்ள பயாலஜிக்கல் வெப்பன்ஸ், கெமிக்கல் பாம்ஸ், அதே போல கன்ஸ், இதே போல மிசைல், இது எதுவுமே உண்டாவிக்க கூடாது. மனுஷனை அழிக்கிறத படிச்சவன் செய்வானா? மனுஷனை கொலையா கொல்லுறதுக்கு எந்த படிச்சவனாவது செய்வானா? அந்த ஈராக்ல போட்டான், நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் ஒரே டைம்ல மவுத். யாரு செஞ்சது? படிச்சவன் கண்டுபிடிச்ச பாம்ஸ். இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? நீங்க படிங்க, இஸ்லாம் வானம் அல்ல. ஆனால் இஸ்லாமியனாக நாங்க படிக்கணும். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இந்த தியரியை வச்சு எங்கட பிள்ளைகளோட எஜுகேஷனை யோசிப்போம். இதுல ஒன்றுதான் படிச்சு முடிகிற கட்டம் நர்சரி. நான் ஒவ்வொரு வருஷமும் ஞாபகப்படுத்துறேன். நர்சரி இந்த சீசன்ல பாருங்க, பிள்ளைகள் எல்லாமே டான்சிங் கிளாஸ் போற. நேற்று ஒரு இடத்துல கண்டேன். நேற்று ஒரு பயணம் போனோம். 2 பிள்ளைகள் வந்து கேக்குது, அங்கிள் உங்களுக்கு சத்தம் கேட்டுச்சா? அங்கிள் உங்களுக்கு சத்தம் கேட்டுச்சா? என்ன சத்தம்? நாங்க இன்னைக்கு கிளாஸ் போனோம். என்ன கிளாஸ்? டான்ஸ் கிளாஸ். டான்ஸ் கிளாஸ். எங்க ப்ரோக்ராம்? யாரு பழக்கிற? இது நேற்று நடந்துச்சு, நான் ஊரை சொல்லல. எங்கட டீச்சர். என்னத்துக்கு? கான்சர்ட்டுக்கு. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, நாங்க எங்கட பிள்ளைய மொண்டசூரி, நர்சரி, கிண்டர் கார்டன் போடுற இடத்துக்கு படிக்கவா கூத்தாடவா? மொண்டசூரி நர்சரிக்கு போடுறோம். ஏந்த புள்ள A for apple, B for book படிக்கணும். புள்ள ஜனவரியில இருந்து அக்டோபர் மட்டும் ABCD, அக்டோபர்ல இருந்து 2 கூத்தாடி. புள்ளையும் மாடுற, உமாவும் மாடுற, டீச்சரும் மாடுற. நல்ல டீச்சர், நல்ல டீச்சர். ஹபாய் போட்டுதான் வெளியே போற, பர்தா போட்டுதான் வெளியே போற. சில நர்சரி டீச்சர் முகத்தை மூடிதான் வெளியே போற. ஆனா ஒன்றும் தெரியாத குழந்தை பிள்ளைகளுக்கு, ஒன்றும் தெரியாத குழந்தை பிள்ளைகளுக்கு, தொழுகையே பருள் இல்லாத பிள்ளைக்கு, முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னாஉ ஸப்இன், பர்லான தொழுகை
ஒரு நேர தொழுகை கல்லாவாக்கினா அவனுக்கு குடும்பம் சொத்து எல்லாம் இழந்ததுக்கு சமம். இந்த பருளான தொழுகை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துல கால் இழுப்பட்டு வந்து தொழுந்தாங்க. இந்த தொழுவ கூட அண்டர் 7 வயசு கீழே பிள்ளைகளுக்கு பருள் இல்ல. சுப்ஹானல்லாஹ். 10 வயசு ஆவின புறத்தான் புள்ள தொலாட்டி அடிக்கணும். அப்ப தொழுகையே பருள் இல்லாத அந்த பச்சை குழந்தைகளுக்கு இந்த டீச்சர்மார் இன்றைக்கு மொண்ட நர்சரி நடத்தக்கூடிய எங்கட முஸ்லிம் கொமர் புள்ளேல் நர்சரி நடத்துற கிளவியல் இல்ல, எல்லாம் எங்கட கொமர் புள்ளேல் வெளிய போக்கல ஹபாய போட்டு போற ஊத்துல பெறக்காரி மாதிரி ஆடுற அது தமிழ்ல செல்வன் சொன்னால் பேக்கி பொயில போட்ட மாதிரி என்று யக்குண்ட தும்மல தெம்மாவாங்க. என்ன நர்சரிக்கு டான்ஸ்? நாங்க வாப்பமார் விளங்குங்க, மனைவி மாட்ட கேளுங்க. உங்களோட பிள்ளைய டான்ஸ் ஆட பழக்கணும் என்றால் நாங்க நர்சரிக்கு போட்ட தேவையில்ல, டான்ஸ் கிளாஸுக்கு போடுங்க. பிள்ளைய நல்லா ஆடி வரும், இஷ்டமான மாதிரி ஆடி பழக்கலும். பெற கிளாஸுக்கு போடுங்க. நர்சரிக்கு போட்டா புள்ள படிக்கணும். இன்றைக்கு நர்சரியில 7 மாசம் தான் படிப்பு. அதுக்கு பிறகு நர்சரி நடத்துற டீச்சர்ஸ் மாறும். அந்த ட்ரஸ்ட் போர்டும் நினைக்கிற எங்கட நர்சரிக்கு புதுசா நியூ அட்மிஷன் வரணும். அப்ப என்ன செய்யற? எங்கட நர்சரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்று காட்டணும். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, கராட்டி கிளாஸ் உண்டு. அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்று காட்டுறா ஃபைட்டிங் டூர்னமெண்ட் தான் வைப்பாங்க. ஒரு ஜிம் செய்யற கிளாஸ் உண்டு. அவங்க பஸ் காட்டணும், பாடி பில்டிங் டூர்னமெண்ட் வைப்பாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் உண்டு. அவங்களோட ஸ்போர்ட்ஸ் கிளப்ப காட்டணும் வேண்டாம், ஒரு டூர்னமெண்ட் வைப்பாங்க. ஆனா மொண்டசூரி மட்டும்தான் அவங்களோட டேலண்ட காட்டுறதுக்கு குப்பாடி பாட்டை போட்டு ஆடி காட்டுறாங்க. ஒரு நர்சரி அது சரியான ஸ்டாண்டர்டாக இருந்தால் முடியும் என்று அவங்களோட கான்செப்ட்ல பிள்ளைல வாசிக்க வச்சு காத்துங்க, படிக்க வச்சு காத்துங்க, படிப்புல டேலண்ட காத்துங்க. பச்சை அம்மனத்தோட ஆட வைக்க வாங்க. சின்ன குழந்தை பிள்ளை 6 வயசும் இல்ல, கட்ட கவுனும் டெனி கழுத்தனும் டிஷர்ட்டை போட்டுட்டு அங்க மங்கமா ஆட்டி ஆடுறத பார்த்துட்டு உமாக்கு சரியான ஆசை, பாப்பாக்கு சரியான ஆசை. எங்கட மொண்டசூரில எங்கட மகன் டிங்கு டிங்கா பாட்டுக்கு ஆடின. 6 வயசுல ஆட வச்சுட்டு 16 வயசுல ஹபாய போட்டா அது ஆடுமா மாட்டிச்சான். இப்ப உமா ஏசுற ஆடுறாள் ஆடுறாள் ஆட்டக்காரி. இந்த காலத்து பொம்பளை பிள்ளைல பாருங்க ஆக மோசம். இந்த காலத்துல ஆக மோசமா சகிக்கும். நீங்க தான் 6 வயசுல கலைச்சிட்டீங்களே. உங்களோட உமா மாதிரி ஆட வைக்கல, நீங்க ஒழுக்கமாயிக்கிறீங்க. நீங்க ஆட வச்சீங்க, அது ஆடும். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, கோச்சு கொள்ளவானம். இன்றைக்கு கல்வி தேவை. ஆனா 90% நர்சரிஸ் and international schools ஏமாத்து நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க எத்தனை பேர் கோவிச்சாலும் பரவாயில்ல. நிறைய இன்டர்நேஷனல் ஸ்கூல் சில பிரின்சிபல் மாரும் எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. பரவாயில்ல, இதுதான் உண்மை. கசப்பா இருந்தாலும் உண்மையை பேச சொன்னார்கள். புல்ல ஆக மோசம். நாங்க இந்த வருஷமும் போன சாட்டர்டே சண்டே இன்டர்வியூ ஒன்று வச்சு பார்த்துட்டு தான் மாறோம். இன்டர்நேஷனல் ஸ்கூல் 8ஆம் ஆண்டு பிள்ளைகள் படிச்சுட்டு வந்திருக்குது. ஒரு பேஜ பிறந்து இங்கிலீஷ்ல வாசிக்க தெரியா, ஒரு கணக்க கொடுத்தா செய்ய தெரியாது. ஆனா பிள்ளைக்கு இங்கிலீஷ் பேச தெரியும். ஏமாத்தி இன்டர்நேஷனல் ஸ்கூல் செய்யக்கூடிய போர்ட்ஸ், பிரின்சிபல்ஸ் மார், டீச்சர்ஸ் மார் உம்மத்தை ஏமாத்தவானும் தேவைண்டா. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போடுங்க. பிள்ளைகளுக்கு உண்மையை சொல்லி இங்கிலீஷ படிக்க வைங்க. எங்கட ஆட்களும் மோட்டார் பைக்கை வித்து வேனை வாங்கிட்டா, வேனை வித்து காரை வாங்கிட்டா, சும்மா உள்ள காரை வித்துட்டு வெதலை வாங்கிட்டா, வெதலை வித்துட்டு மொண்டரோ வாங்கிட்டா. கவர்மெண்ட் ஸ்கூல்ல எங்களுக்கு படிக்க வச்சா கேவலம், தமிழ் படிக்க வச்சா கேவலம். வெத்தாட்ட இப்ப சுத்தம் வகை. இப்ப என்ன செய்யற? ஏற்ற புள்ள இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு தான்
தான் போகணும். நல்ல விஷயம் நான் வானம் என்றல்ல, எங்களோட பிள்ளைகள் படிக்கத்தான் வேணும். இப்ப இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு நான் இது குறிப்பா ஸ்கூல் செய்யறவங்களுக்கு சொல்லுறேன். எங்களுடைய ஸ்கூலுக்கு நம்பி போடுறாங்க. சாதாரண சீனில் ஓட்டுறவர் ஒரு பிள்ளைக்கு மாசம் 25,000 செலவழிக்கிறார். இல்லைங்களா? இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒன்றுக்கு அட்மிஷன் எவ்வளவு, ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ஃபேஸ் பண்றதுக்கு புக்ஸ் விலை எவ்வளவு, கவர்மெண்டால ஃப்ரீயா கொடுத்தாலும் ஏங்க புள்ள நல்லா படிக்கணும் என்று பேமெண்ட் வியாபாரிகள் வேறு ரத்தத்தை வேர்வையா சிந்தின தள்ளிய சொலையா கொடப்பேத்து கொடுக்கிறான் ஸ்கூல்ல. ஏங்க புள்ளைய படிக்க வச்சுட்டாங்க. ஆனா இன்றைக்கு அநேகமான இன்டர்நேஷனல் ஸ்கூல் நல்லா இங்கிலீஷ் பேச மட்டும் படிச்சுட்டு ஆளை வச்சுட்டோம். புள்ள இங்கிலீஷ் பேசுது, கணக்கு தெரியாது, ஒன்று வாசிக்க தெரியாது, முழுக்க முழுக்க ஏமாற்று. ஆனா வருஷ கடைசியில் 90% முஸ்லிம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் கான்சர்ட் 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 எல்லாரும் கூத்தாட பழகி இருக்கிறது. டிசம்பர் வந்துட்டா கான்சர்ட். எப்படி? நர்சரிக்கு ஓல்ட் கேர்ள்ஸ் எப்படிக்கும் நர்சரிக்கு ஓல்ட் கேர்ள்ஸ் இருக்காதா? ஸ்ரீலங்கால முந்தநாட்டு பார்த்துட்டு வந்த இன்விடேஷன் ஓல்ட் கேர்ள்ஸ் நர்சரி. நாங்க நினைக்கிறோம் எங்கட முஸ்லிம் லேடிஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பொம்பளை புள்ளேர் மட்டும்தானே. அது சொல்லி 6 வயசு புள்ளையில நாங்கள் எடுக்கிறோம் அவளுக்கு பொம்பளை புள்ளேர் மட்டும். அது சொல்லி கான்செப்ட்ல தாராளமா ஆடுங்கடி. அது முஸ்லீம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இல்லையா? தமிழ் பாட்டுக்கு ஆடவான ஹராம், அரபு பாட்டுக்கு ஆடுங்க. காத்தல சிங்களத்துல சென்ன அசிங்கமா இருக்கும். யாருக்கு இந்த பேயாட்டம் காட்டுறோம்? யாருக்கு பேயாட்டம் காட்டுறோம்? எங்க ஸ்கூல்ல தமிழ் பாட்டுக்கு ஆடுற இல்ல, ஹிந்தி பாட்டுக்கு ஆடுற இல்ல. நல்ல பசுந்தான வெள்ள 4 குட்டியில கொண்டாந்து லிப்ஸ்டிக் அடிச்சு சுருமா போட்டு நல்ல எம்பம் பண்ற மாதிரி யா சாய்பா யா சாய்பான்னு ஆட வேண்டிய. இன்றைக்கு லாங்குவேஜ் இல்ல முக்கியம், உங்களோட புள்ளையோட கூத்து. இன்றைக்கு முஸ்லிம் ஸ்கூல் டிசம்பர்ல கான்சர்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பொம்பளைக்கு மட்டும் லேடிஸ் ஒன்லி. வீடியோ பிடிக்கிற பெரியப்பா வீடியோ பண்ணிட்டு சிடி பேர் போட்டு இன்டர்நேஷனல் ஸ்கூல் எங்கட மகள ஸ்கூல்ல டான்ஸ் விளங்கோட வெளியா பாப்பமாருக்கு விளங்குறோம் இல்ல. உங்களுக்கு இல்லங்க எத்தனை சிடி கொண்டாந்து காட்டணும். உங்களுக்கு பாப்பமாருக்கு மட்டும்தான் கொடுக்கிற சீடிய அவர் பாப்பா மட்டும் பார்த்துட்டு 5 போட்டு வராங்க. சரி, பாப்பா பார்த்தாலும் ஓஎல் புள்ளேல் ஓஎல் புள்ளேல் கிரேட் 10 கிரேட் 11 புள்ளேல் இந்த கொழும்புல ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல பியூட்டி அண்ட் தி பீஸ்ட் அந்த டிராமாவை ஸ்டேஜ் நாடகமா ஆடிக்குது. நாடகமா வீடியோ வச்சுட்டு பேசுறோம். ஒரு 10 புள்ளேருக்கு கவுன் உடுப்பட்டி 10 புள்ளேருக்கு கோட் கிட் உடுப்பட்டி போ. அதுல பியூட்டியும் பீஸ்டும் மிம்பர்ல செல்ல இயலாது, கை கோர்த்து கொண்டு ஆடுற டான்ஸ் வேறு. எப்படி இருக்கும்? ஏண்டா பொம்பளை ஸ்கூலா 6 வயசுக்குள்ளே உழுக்கு வைக்கலையா? அப்ப சேர்ந்தாரு சாயா விட்டு நீக்க வேண்டியதான் உள்ளது. படிச்சு கொடுங்க, கட்டாயம் தேவை. We also saying education is first. ஆனா சீட்டிங் இல்ல, இஸ்லாத்துல நல்லா யோசிங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பள்ளிகள் பேசால பேமெண்ட்ல மாங்க விற்கிறான். புள்ள இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு போடுறான். ஏண்ட புள்ள நல்லா படிக்கணும். சீடியில் ஓட்டுற புள்ள கஷ்டப்பட்டு போடுறாங்க. ஏண்ட புள்ள படிக்கணும். ஒவ்வொருத்தரும் தந்த புள்ள படிக்கணும் என்றதுக்காக வேண்டி வேறு வேறு சிந்தி கொண்டாந்து தராத அமானிதம். அமானிதம். இதை வச்சு வருஷ கடைசியில 7 மெட்டா பப்ளிக் எக்ஸாமினேஷன் வைங்க. பப்ளிக் அதாவது நீங்க போட்டிகளை வைங்க. எங்களுடைய ஸ்கூல் டேலண்ட் நாங்க வைக்கிறோம். லிட்டரேச்சர் போட்டி 7 மெட்டா வேண்டிய ஸ்கூல் வாங்க வைங்க. பார்க்க யாராவது ஏலாது. ஜெனரல் நாலேஜ் போட்டி நாங்க சவாலிடுகிறோம். எங்களுடைய ஸ்கூலோட யாராவது வாங்க வைங்க. பார்க்க ஏலாது. அப்ப என்ன வைப்பீங்க? கூத்தாடு, டான்ஸ்,
மியாமில ஹோட்டல வச்சு உம்மமாரும் பாப்பமாரும் நினைக்கிற எங்கட குட்டி கான்சர்ட்ல ஆடினார் நாவுதுபில்லா ஆட்டக்காரியன்னு சொல்லாம சொல்லுறீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். எஜுகேஷனை சீரழிச்சிருவான. இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் நம்பி வந்த விடங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு எங்கட புள்ளை வளராம இருக்குது.